இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது T20 ஆட்டம் ஜோஹானஸ்பர்கில் நேற்று நடைபெற்றது. இதில் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஜோடியின் மிரட்டல் பேட்டிங்கால் 283 ரன்கள் குவித்தது இந்தியா. இந்த ஹிமாலய இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்கா 148 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்தியா 135 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மேலும் 3-1 என்ற கணக்கில் தொடரையும் இந்தியா தட்டி தூக்கியது. பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நேற்றைய போட்டியில் பல சுவாரஸ்யமான சாதனைகளும் படைக்கப்பட்டன. நேற்றைய போட்டியில் திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகிய இருவருமே சதம் விளாசினார்கள். T20 போட்டியில் இந்தியாவுக்காக ஒரே ஆட்டத்தில் 2 வீரர்கள் சதம் விளாசுவது இதுவே முதல் முறையாகும். அதே போல இந்த ஜோடி 210 ரன்கள் குவித்திருந்தது. இந்தியாவுக்காக T20 ஆட்டத்தில் குவிக்கப்பட்ட அதிக பார்ட்னர்ஷிப்பும் இதுதான். முன்னதாக ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான ஆட்டத்தில் ரோஹித் ரிங்கு சிங் ஜோடி 190 ரன்கள் குவித்தது இதுவரை சாதனையாக இருந்தது. அடுத்த ரெக்கார்ட் சர்வதேச T20 போட்டியில் அடிக்கப்பட்ட 5வது மிகப்பெரிய ஸ்கோர் இதுதான். அதே போல சர்வதேச T20 போட்டியில் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய ஸ்கோரும் இதுவே. கடந்த மாதம் வங்கதேசத்துக்கு எதிராக 297 ரன்கள் இந்தியா குவித்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா மண்ணில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரும் இதுதான். இப்போது அடுத்த சாதனையை பார்க்கலாம். ஒரு சர்வதேச T20 இன்னிங்ஸில் அடிக்கப்பட்ட சிக்சர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலும் ஒரு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா மொத்தம் 23 சிக்சர் விளாசியது. இதன் மூலம் சர்வதேச T20 இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அடித்த அணிகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. ஏசியன் கேம்ஸ் போட்டியில் மங்கோலியாவிற்கு எதிராக நேபாள அணி 26 சிக்சர்கள் அடித்து முதலிடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.